படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அப்போதைக்கு அந்த படம் வந்து எங்களால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல. பட் இப்போ பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சது ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி சீன்ஸ் எப்பயும் போல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்பயும் பார்க்குற மாதிரி தான் டிவியில் பார்க்குறது இங்கே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபன்னாக வைபாக போச்சு. ரீமிக்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது சான்ஸே இல்லை, வேற லெவல். என்னைக்குமே தளபதி தான். இந்த மாதிரி எல்லா நாளும் ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கமலா வைபு குறைச்சல இல்லை. கத்தி கத்தி தொண்டை போச்சு. படம் வேற மாதிரி. காமெடிக்காகவே படத்துக்கு வரலாம். முக்கியமாக தேட்டரே கை தட்டி சிரிச்சு அவ்வளோதான். முக்கியமாக வாங்க வந்து பாருங்க. தளபதியும் சரி சூர்யா அன்னையிலேருந்து நட்பு தான் எப்பயும் போல இருக்குது. என்றைக்குமே ஒரே தளபதி தான். அது நம்ம விஜய் தான். மூவி எப்பவும் போல தான். ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி மூவியில் விஜய் கரியரில் நல்லா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம காமெடிலாம் செம்மையாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அதே தான், எதுவும் இல்லை. பட் ஏதோ ஃபைன் டியூன் பண்ணியிருக்கான்ற மாதிரி தெரியுது. அந்த குவாலிட்டி ஆஃப் த கேமரா ஒர்க்ஸ். இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ. உள்ள வைப்பாக இருந்தது, அவ்வளோதான். லைக் கமலா சினிமாஸ்னாலே விஜய் மூவிக்கு நல்ல வைப் தானே. ஸோ அதனால் சாரி ப்ரோ. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் ப்ரோ, அதெல்லாம் லெஜெண்டரி காமெடிஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹோல் தியேட்டருமே நல்ல இது. அண்ட் விஜய் சாருக்கு நெக்ஸ்ட் மூவி லைக் அதான் லாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கமலா சினிமாஸ் வாஸ் டூயிங் பெட்டர். லைக் ப்ரோ அதெல்லாம் சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப லைக் இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியல. ஒர்க்குன்னு பிஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ஹோல் தியேட்டர் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. தளபதி மாஸ் தான் ப்ரோ. சாரி ப்ரோ, ஃபுல் தியேட்டர் ஃபேன்ஸ் தான் ப்ரோ. ஆமாம், சூர்யா ஃபேன்ஸும் வந்திருந்தாங்க. எல்லாருமே பாட்டுக்கெலாம் ஃபுல் டான்ஸில் தான் இருந்தாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அண்ட் மேஷப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் சூப்பர் காமெடி தானே. 3 பேரும் சூப்பராக இந்த படத்தில் இது பண்ணியிருந்தாங்க. காம்பினேஷனாக இருந்தது. எல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. ஆல்ரெடி டிவியில் பார்த்துனதுனால தேட்டரில் பார்க்கும்போது புதுசாக இருந்தது. அது மட்டும் சூப்பராக இருந்தது. தளபதியோட ஹியூமர்ஸ் காமெடி எல்லாம் பார்க்குறப்ப எப்படி பண்ணுவாங்க? தளபதியோட ஹியூமர்ஸ்ன்னு சொல்ல வேணும். எல்லா படம் அந்த மாதிரி இறங்கிட்டாரு தளபதி. இப்போ இறங்கிட்டாரு. ஆனால் அப்போ படம் பண்ண எல்லாமே ராம்காமு எல்லாம் காமெடி படம் தானே. அது நல்லா இருக்கும் எல்லாமே. இந்த வடிவேலு தளபதி அவங்க 2 பேரோட காமெடி எப்படி இருந்துச்சு? வடிவேலு காமெடி எல்லாம் சூப்பராக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து சிரிச்சது தான். அது சூப்பராக தான் இருந்தது. எல்லாரும் தேட்டரில் பார்க்கும்போது நல்லா எல்லாரும் எல்லா காமெடிக்கும் சிரிப்பு வந்தது. ஒரு இடத்துல கூட சிரிப்பு இல்லாமல் இல்லை. ரொம்ப வைப்பாக தான் இருந்தது தேட்டரு. வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் வந்துடுறாரு ஒரு காமெடி சீன். அந்த காமெடிலாம் பார்க்குறப்ப அதெல்லாம் அதான் தளபதி சிரிக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கும் அது செம்ம. அது சிரிப்பு தான் வேற லெவல் இருக்கும். பால்பத்திக்கு பாட்டு வந்து இது டப்புன்னு மறந்துச்சு. ருக்கு 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 ஜா அந்த பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதுக்கு மறுபடியும் எல்லாம் சேர்ந்து போய் ஆடினாங்க ஃப்ரண்ட்ல. சார்லியோட காமெடியும் சூப்பராக இருந்தது. சார்லியோட காமெடியும் அதில் சார்லியும் ஒரு பாட்டாக தான் இதில் இருக்காரு. ஆனால் யாரும் அதில் கேட்க மாட்டாங்க. வெறும் வடிவேல் 3 பேரே வராங்க எல்லாம். சார்லியும் அதில் ஒரு நிறைய கவுண்டர்ஸ் வருதுன்னா அது அவரும் காரணம் தான். அது அவர் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மறந்துடுவாரு. அதான் அதுதான் சார்லியும் இதில் மறந்துட்டாங்க. சார்லியும் இதில் எல்லாம் சொல்லணும். ஆனால் 3 பேர் மட்டும் சொல்கிறாங்க. சார்லியை மறந்துட்டாங்க எல்லாரும். நீங்கள் மட்டும் தான் கேட்டுருக்கீங்க சார்லியை. கிளைமேக்ஸில் அதான் சொல்லிட்டேன். சைலண்டாக இருந்தேன். நான் எதுவும் பண்ணல. கிரிஞ்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் அது ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது இப்போ ஆனது ஆயிடுச்சு. அவ்வளோதான் விடுங்க. இது அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் சொல்ல முடியாது. தளபதி இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் பண்ணி எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இதுக்கப்புறம் எல்லாம் தளபதி இப்போ ரீலீஸ் படம் மட்டும் தான் பார்க்க முடியும் போல ஜனநாயகனுக்கு அப்புறம். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது எப்படி ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன்? ஜனநாயகன் அது என்னதான் இருந்தாலும் ரீமேக் படம்னாலே தளபதி தான். பிரியாணியாக மாறுறோம். தளபதி மாற்றிடுவார். ஏன்னா ரீமேக் படம் எல்லாமே விஜய் பண்ணது வந்து சூப்பர் ஹிட் தான். அதனால இதுவும் ஹிட் ஆகிடும். அதுவும் லாஸ்ட் படம்னால டபுள் மடங்காகவே ஆகிடும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக வைப்பாக தான் இருக்குது. ரொம்ப லூப்பில் தான் கேட்டுனேன் ஆல்ரெடி நான். எல்லாமே அது சாயபங்கர் மியூசிக் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஐயா, சாயபங்கருக்குலாம் அழியிறது கூட கம்பேரே பண்ணக்கூடாது. இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் படமே வராரு. அழியிறதுலாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார் ரொம்பவே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மேட்ரு.
வாய்ப்பாக தான் இருக்குது பாட்டு. இன்னும் செகண்ட் எல்லாம் வரணும்ல, வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் சாயல் வைக்கிறோம் இல்லையா. அதான் இருந்துச்சு. நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்ததே விஜயநாத் வந்து குருவி தான் பார்த்தேன். அந்த டைமில் தான் நான் பிறந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது தேட்டரில். நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருக்கேன், ஃபோனில் பார்த்துருக்கேன். இப்போ தேட்டரில் நிறையா பேரோட பார்க்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதெல்லாம் பயங்கரமாக அப்போவே பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது நல்லா தான் இருக்குது. அவர் ஆடியோ லான்ச்லேயே நிறையா ஃபன் பண்ணுவார். படத்தில் சொல்லுவாங்கணும். ஆமாம், அது கொரோனா டைமில் நிறையா ட்ரெண்ட் ஆச்சு. ரீல்ஸ்லலாம் போட்டு நிறையா ட்ரெண்ட் பண்ணாங்க. அதனால் இப்போது கொஞ்சம் பார்க்குறதுனால அது ட்ரெண்ட் ஆனதுனால ஒரு கனெக்ஷன் நல்லா இருக்குது. அந்த காமெடிலாம் ஃபுல்லாக உள்ள சிரிச்சின்னு தான் இருந்தாங்க எல்லாருமே. நிறையா பேர் வீடியோலாம் எடுத்துன்னு இருந்தாங்க அந்த காமெடிக்கு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நேருக்கு நேர் படமும் போடுறான்னாங்க. அதுவும் படம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், சூர்யா சார். அது ஃபஸ்ட்டு படம் சூர்யா சாருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சேர்ந்து வந்தது. அடுத்து தான் இது செகண்ட் படம் சேர்ந்து வந்தாங்க. அது சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்கும். கடந்து போகிறது தான் வாழ்க்கை. கடந்து தான் போகிறேன். அவர் நல்லது செய்கிறதுக்கு வராரு, வந்து நல்லது செய்யட்டும். செய்வார். சொல்கிறவங்க சொல்லியிருந்தானே இருப்பாங்க. இப்படி தான் இல்லை. ரீமேக்கிங்கு தளபதி தானா. தளபதி ரீமேக் பண்ண படம் எதுவுமே ஃப்ளாப் ஆனதா சரித்திரமே இல்லை. கில்லி, போக்கிரி எல்லாமே தெரியுங்கன்னா ரீமேக் படம் தான். நண்பன் கூட ரீமேக் படம் தான். ஹிட் ஆகலையா? ஆமாம், இதுவும் ஹிட் ஆகலையா? 200 நாள் ஓடின படம். அப்போவே ஓடும். பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதம் இருக்கே, பார்க்கலாம். கலாயிரவங்க கலாச்சின்னு தான் இருப்பாங்க. நம்ம இந்த காலில் வாங்கி இங்கே காலில் விட்டுணும். தளபதி சொன்ன மாதிரி தான், கில் தம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல். போயினே இருக்கணும். நல்லா தான் இருந்துச்சு. கனெக்ஷன் கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கேட்டுன்னே இருந்தால் நல்லா இருந்துடும். அப்படிலாம் இல்லைண்ணா. அப்படின்னா அனிருத் எத்தனை கத்தி படம்லாம் பார்த்துருக்கீங்களே, எப்படி இருக்கும் பிஜிஎம்லாம், மாஸ்டர்லாம் எப்படி இருக்கும். ஒருத்தவங்க வரும்போது ஒருத்தவங்களை வச்சு கலாயை தான் செய்கிறாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்க போகிறாரு. இவர் திறமை காமிச்சா இவர் வர போகிறாரு. அவ்வளோதான் படம். அதான் எதுவும் சொல்லுவாங்க. அந்த டைம் அவர் ரொம்ப சாமா இருப்பார். அதனால் அவருக்கு எதுவுமே இல்லை. இப்போ கூட சாமா தான் இருக்கார். அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் பிரச்சனை. சாரி, நல்லா இருக்கு. பழைய படம் பார்க்குற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. இல்லை, நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியெல்லாம் இது. சாங்ஸ் இந்த படத்தில் சாங்ஸோட காமெடி தான் ப்ரோ. சாங்லாம் அந்த அளவுக்குலாம் இதில். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் தேங்க்யூ.